உணர்வுபூர்வமாக படங்கள், வசனங்கள், ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்கறதும் ரிப்பிட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும். அந்த அருமையான பாடலை கொடுத்த ராஜான் அவர்கள் அழகாக பண்ணி வைக்கிறார். அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாக்ஸ் ஒரு அருமையான சிவன், அவரே ஒரு அருமையான பாடகர், அவர் மலையாள மியூசிக் டைரக்டர் சூப்பராக படிக்கிறார். அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் மாதிரி சேஜாஸ் மாதிரி அழகாக படிக்குது. ஒரு நல்ல படம். உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதிங்க சார், ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருப்பி 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 நீங்கள் கதாநாயகனைத்தான் நடிப்பாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் வந்து புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேற கை போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்றான், பாயில வர்ற மீதியில் போயிடுற, ஓகே. அப்புறம் கிளைமாக்ஸ் என்ட்ரி ஆகிருக்கீங்க, அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது. நான் கணக்கு பார்க்கும் போது என்னடா இப்படிலாம் போனால் நம்ம ரசிகர் தான் சொல்லுவான். அவங்க நீ சும்மா இருந்துக்கலாமே, ஏன் போய் நடிச்சதில்ல, அதான் உரிமையோட கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோட சொல்கிறேன். என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஒரு ஜோடி இல்லையாமே, ஜோடி தான் ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம். இல்லை தம்பி, அடுத்த படத்தில் போய் கதை அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோன்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தை நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல, 45ங்கிறது 50 படம் நடிச்சிடும் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல, ஒரு அமைஞ்சது அதுவா அமைஞ்சது கெடுத்துட வேண்டாம். ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு போன்னு சொல்ல மாதிரி இந்த 44 தாண்டி வந்துட்டு 44லே நிற்குதையா. சே, எத்தனை தயாரிப்பாளர், எத்தனை டைரக்டர், எத்தனை ஆர்டிஸ்ட், எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் வந்து 44 நின்று வச்சே. சினிமாவில் நமக்கு 144 போட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். ஒரு படம் வந்துச்சு, மாரி டு செல்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி, அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாறு இருக்கு, நடிச்சிருவோம், ஓகே போ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இல்லை சார் நல்லா இருக்கு சார் வித்தியாசம், ஓகே சார் நடிச்சிட்டேன். மார்ச் 20, 2020 மார்ச் 24 அமாவாசை அன்னைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். பாருங்க, இங்கே என் படம் 44 படம் நிற்கிது, 144 நினைக்கிறேன். 2020 மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா 144. எனக்கு திக்குன்னு என்னடா அது இப்படி போட 3 வருஷம் வெளியே வர முடியல. ஸோ இப்படி இருக்க முடியாது. நான் சாதாரண மனுஷன்னா நம்ம மட்டும் நடந்து போகலாம், நம்மளோட போகலாம் அப்படின்னு. அப்படியே தான் வாக்கிங் போனால் கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆகிட்டு இருப்போம். ஸோ அதை நம்ம ஊரில் அப்படி வீட்டுக்குள்ளேயே கிடந்தாங்க. ஆனால் அந்த 45 50 நினைச்சேன். 50 படம் நடிச்சா ஒரு ஓகே, சினிமாவில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ஆனால் ஒரு 50 படம் சோலோ ஹீரோ வரத்தானே செய்யும் சார். ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா? பேராசைப்படக்கூடாது. படத்தை பாருங்க, ஆசைப்படலாம். ஆசைப்பட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆடி தள்ளிபடி மாதிரி 5 குறைச்சிட்டேன். வேணாம், 50 வேண்டாம், 45 போதும். கரெக்டாக 45 நிமிஷம் அழகாக கொண்டாந்து மதியலாம் சார்களும் பாலா சதீஷ் அவர் இணைஞ்சு அற்புதமானது. அவர் கதை என்ன, டைரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் உண்மையிலே ரொம்ப அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்காரு. கூட நடித்த நக்ஷா அவர்கள், ஸ்மிருதி வெங்கட், தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நக்ஷா சார் என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொருத்தர் என்ன, எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்தது, ராதாரேவனும் எம்எஸ் பாஸ்கர் கூட நடிச்சது மிகப்பெரிய எனக்கு ஒரு தூண் மாதிரி. ஏன்னா ரவியண்ணன் நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக இருந்தது பழக்கம். ரவியண்ணன் எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்டாக்கும் போது அவரோட குரூப் வைஸ் தரும்போது பழக்கம். 2 பேருக்கும் அறிஞ்ச முகங்கள். ஆனால் வரும்போது பயணம் ஈஸியாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.